வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின சானட்டில் 56 சானட்டான ஸ்வீட் லவ் ரினியூ தை ஃபோர்ஸ் இந்த சானட்டோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இதில் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த காதல்ற உணர்வை அந்த காதலர்களை சொல்கிறாரு, உங்களுடைய காதலை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒருத்தரை பார்க்கும் போது உங்களோட காதலோட ஆழம் ஒரு தினமும் அதிகமாகிட்டே போகணும். நாளாக உங்கள் காதலும் அதிகமாகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய காதலை நீங்கள் இன்னும் பலப்படுத்துங்க. இப்போ உங்களுக்கு பசின்னு இன்றைக்கி வந்ததுன்னா, நீங்கள் சாப்பிட்ட உடனே அந்த பசி இன்றைக்கி போயிடும். ஆனால் நாளைக்கு திரும்பி அதே பசி அதே மாதிரி தான் வரும், மாறாது. பசி ஒரு நாள் சாப்பிட்டா அந்த பசி உங்களை விட்டு போயிடாது. அது தினம் தினம் உங்களை சாப்பிட தூண்டும். அதே மாதிரி தான் உங்கள் காதலில் இருக்கணும். உங்கள் காதல் உங்கள் பசியை விட கீழே இருக்கக்கூடாது, அதை விட மேலாக இருக்கணும். தினம் தினம் அதே மாதிரி அந்த காதல் தன்னை புதுப்பிச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்களை ஒருத்தர் பிடிச்சிருக்கணும். இன்றைக்கி ஒருத்தர் ஆசை தீர கண்ணை கூட சிமிட்டாமல் ஒருத்தர் பார்த்ததுனால நாளைக்கு பார்க்கும் போது எங்கள் ஆசை தீர்ந்துடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த இன்ட்ரெஸ்ட், ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிற அந்த ஆர்வம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 உதாரணம் சொல்கிறாரு. ஒன்று இப்போ ஓஷன் இருக்கு இல்லையா, அது 2 கரைகளை பிரிக்குது. இப்போது அந்த ஓஷனுக்கு இந்த சைடில் ஒரு கரை, அந்த சைடில் ஒரு கரைன்னு இருக்கும். இப்போ அங்கே 2 திருமணமான தம்பதிகள்னு வச்சுக்கலாமே. அவங்க அந்த கடற்கரைக்கு தினமும் வராங்கன்னா, இன்றைக்கி பார்த்துட்டோம் அதனால் நமக்கு போதும் அப்படின்னு இருக்கிறதில்ல. மறுநாளும் பார்க்கும்போது அவங்களுக்கு அதே ஆசை அதே ஆர்வத்தோடு தான் அந்த கடல் அலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் காதலும் இருக்கணும். தினம் தினம் பார்க்கும் போதும் அதே அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த உதாரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, வின்டரை சொல்கிறாரு. இப்போ வின்டர் சமயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு சந்தோஷமாலாம் இருக்காது, ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான ஒரு சீசன் அது. ஆனால் அந்த வின்டர் சம்மர் எப்படி வரவேற்கும். ஒவ்வொரு வருஷமும் 3 மடங்கு அதிகமான ஒரு ஆசையோட அதிகமான ஒரு மதிப்பு கொடுத்து அதை வரவேற்கும். அதே மாதிரி காதலும் போக போக ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிற ஆர்வம் அதிகமாகிட்டே போகணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த சானட்டை முடிச்சிருக்காரு. வாங்க சானட்டை படித்து பார்க்கலாம். ஸ்வீட் லவ் ரினியூ தை ஃபோர்ஸ். இங்கே அந்த காதலை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. Be it not said, thy age should blunter be than appetite. Appetiteனா பசி. பசியை விட உங்கள் காதல் கம்மியாக இருக்கக்கூடாது. Which but today by feeding is allayed, tomorrow sharpened in his former might. ஏன்னா பசி இன்னைக்கு சாப்பிட்டோன்னே தணிஞ்சிடும், ஆனால் அடுத்த நாள் திருப்பி அதே பசி அதே மாதிரி வரும். அதே மாதிரி தான் உன் காதலும் இருக்கணும். So love be thou. Although today thou fill thy hungry eyes even till they wink with fullness, tomorrow see again and do not kill the spirit of love with a perpetual dullness. இப்போ காதல் எப்படி இருக்கும், இன்றைக்கி அப்படியே கண் முழுக்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து கண் இமைக்கிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் பார்க்கும்போது அந்த நேற்று தான் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததே பார்க்குறதுல என்ன இருக்குன்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த காதல் இன்னும் புதுப்பிக்கணும். இன்றைக்கும் அதே ஆர்வத்தோடு ஒருத்தர் பார்த்துக்கணும். Let the sad interim like the ocean be which parts the shore where two contracted new come daily to the banks, that when they see return of love more blessed may be the view. எப்படி ஒரு கடற்கரை, அந்த கடல் 2 கரைகளை பிரிக்குது. ஆனால் அந்த கரைக்கு வர 2 பேர், அவங்க காதலர்களாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவியாக இருக்கலாம். ஆனால் அங்கே வரும்போது எப்படி இதுக்கு முன்னால் தான் நம்ம பார்த்துட்டோமேன்னு இல்லாமல் அன்றைக்கும் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி சந்தோஷமாக அவங்க அதை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. அந்த மாதிரி தான் காதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர் கால் இட் வின்டர் விச் பீங் ஃபுல் ஆஃப் கேர் மேக்ஸ் சம்மர்ஸ் வெல்கம் த்ரைஸ் மோர் விஷ் மோர் ரேர். இல்லைனா வின்டர் மாதிரி இருக்கலாம். ஏன்னா வின்டர் ஒவ்வொரு வருஷமும் அது சம்மரை எப்படி வெல்கம் பண்ணணும்னா அது அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அந்த அதோடைய காலகட்டத்தில். அதனால 3 மடங்கு அதிகமாக வா வா அப்படின்னு கூப்பிடும், ஆவலோடு இருக்கும், அதுக்கு இன்னும் மரியாதை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கணும். உன்னோட காதல் நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இந்த சானட்டை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.